மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி எல்லாருடைய ஃபேவரட், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். முதல்ல இந்த பாஸ்மதி அரிசியை பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றின பின்னாடி இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்மதி அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இது ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு சாதம் வெந்திருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தண்ணியை வடிகட்டிடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்குவோம். அப்போ தான் சீக்கிரம் ஆறும். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 5 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்த பின்னாடி முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போது முட்டை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா பொரிச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், முட்டை எல்லாத்தையுமே நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் வதங்கி வாசனை வந்த பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் கேப்சிகம், 1/2 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் கேரட், அப்புறமா பீன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. காய்கறி எல்லாமே பாதி அளவு தான் வேகணும். அந்தளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம். காய்கறி எல்லாமே இப்போது பாதி அளவு வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சாதத்தை இப்போ சேர்த்தாச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்த பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா சோயா சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக சாதத்தை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதம், முட்டை, அப்புறம் வதக்கிய காய்கறி எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்குவோம். அப்போ தான் ஈஸியாக நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூப்பராக நம்ம பரிமாற வேண்டியதான். இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.